ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஹீரோயினியை பார்க்க டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டோட போயிருப்பான். அதோடைய கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின், ஃபியூ நீங்கள் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்க? தாத்தா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது, நம்மளை பற்றின எந்த சீக்ரெட்டுமே அவருக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹீரோயின். எனக்குமே தெரியும், நான் எதையுமே அவர்கிட்ட ரிவீல் பண்ணணும்னு நினைக்கல. இது வந்து நான் ரெடி பண்ண டிவோர்ஸ் அக்ரிமெண்ட், உனக்கு ஓகேனா சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். அதோட அவங்களுமே அதை வாங்கி படித்து பார்க்குறாங்க. அந்த டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது, ஹீரோவுடைய மொத்த சொத்துக்களில் பாதி ஷேர்ஸ் ஹீரோயின் பேருக்கு தான் போகும், அவங்க விருப்பப்பட்டாலும் படாட்டியும். ஏன்னா அது நம்ம குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்கிறான். இந்த கான்ட்ராக்ட் ஹீரோயின் குழந்தை பெற்றதுக்கப்புறம் இமிடியேட்டாகவே ஆக்டிவேட் ஆகிடுமா. அதோட ஹீரோயினுடைய ப்ரெக்னென்சி டைம் ஃபுல்லாக ஹீரோடைய வீட்டில் தான் ஸ்டே பண்ணுமா. அவங்களுடைய எல்லா கேரிங்குமே ஹீரோ தான் ரெஸ்பான்சிபிள் பண்ணிப்பாராம். இதை படித்ததும் ஹீரோயின், நான் எப்படி உங்கள் வீட்டில் வந்து தங்க முடியும், அங்கே இருப்பாளே, நான் எப்படி அவளை பார்த்துட்டு அந்த வீட்டில் தங்குறது, அது மட்டும் இல்லை எனக்குன்னு தனியாக வீடு இருக்குது, என்னால் அங்கே வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. வேவால் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நெக்ஸ்ட்டு ஹீரோயின், இதை பற்றி தாத்தா கிட்ட எப்படி சொல்கிறது, அவர் ஆல்ரெடி எனக்காக மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காரு, இந்த நேரத்தில் நான் எப்படி இதை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ, ஜியாங் நீ என்னுடைய ஒய்ஃபு, இதை தாத்தா கிட்ட சொல்ல உனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை உனக்கு என்ன மாதிரி ஒரு கிரிப்பிள் பர்சனுடைய ஒய்ஃப்னு சொல்ல ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க, நான் அந்த மாதிரி என்றைக்குமே நினச்சதில்ல, நீங்கள் கிரிப்பிள் நினச்சவங்கள நான் வெறுத்ததும் கிடையாதுன்னு சொல்கிறேன் ஹீரோயின். அப்புறம் ஏன் தாத்தா கிட்ட சொல்ல உனக்கு இவ்வளோ தயக்கமாக இருக்குது, அவர்கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ என்னுடைய ஒய்ஃப்ன்ட்டு அப்படின்னு ஹீரோ சொல்கிறதுக்கு ஹீரோயின் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட் எடுத்து, நான் இதில் சைன் பண்ணுறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேருமே ஒரே வீட்டில் இருக்கலாம், ஆனால் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அதாவது நீங்கள் என்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்கும் போது ஹீரோவுக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. நான் போயிட்டு தாத்தா கிட்டே பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் தாத்தா கிட்டே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவருமே ஃபஸ்ட்டு தயங்கினாலுமே சரி பரவாயில்ல நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடறாரு. அதோட உனக்கு அங்கே ஏதாவது சின்ன பிரச்சனை இருந்தாலும் நீ எப்போ வேணாலும் தாத்தா வீட்டுக்கு உடனே வந்துடலாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. நீங்கள் குழந்தைய பற்றி கவலைப்படாதீங்க தாத்தா, உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களுமே கிளம்புறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஷென்னுமே ஹீரோயின் ஏற்றுக்கிட்டு அவங்களுடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் வந்திருக்காரு ஹீரோட வீட்டுக்கு. டாக்டர் ஷென் ஹீரோ கிட்ட, குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு வீடெல்லாம் சௌகரியமாக குழந்தைக்கு இருக்குமான்னு பார்த்துட்டு சொன்னார் தாத்தா, அதனால் உங்கள் வீட்டை நான் சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போகிறாரு. வீட்டை சுற்றி காமிக்க அவர் கூட அசிஸ்டண்ட்டுமே போகிறான். அவர் போனதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபியூ கிட்ட, என்னை மன்னிச்சிட்டுங்க, அவர் என் மேலே ரொம்பவே அக்கறையாக இருக்கார், அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, உன் மேலே அக்கறையாக இருந்தால் எனக்குமே சந்தோஷம் தான் அப்படின்னு ஹீரோயின் கையை பிடிக்கிறான். அதுக்குள்ளேயே மேலே சுற்றி பார்க்க போன டாக்டர் கீழே இறங்கி வந்துட்டு, பரவாயில்ல உங்கள் வீடு நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதோட என்னுடைய லக்கேஜுமே குழந்தையோட ரூமுக்கு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின், டாக்டர் நீங்களும் இங்கே தங்க போகிறீங்களா, ஆனால் நீங்கள் ஏன் இங்கே தங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, உனக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதோட குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமாகும், அஸ் அ டாக்டராக நான் அங்கே இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே சேஃப் தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஃபியூமே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீங்களுமே இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துட்றான். டாக்டருமே ஹீரோ கிட்டே ரொம்பவே அட்டாச் ஆகிட்டாரு. எல்லாருமே அப்படி கலகலன்னு பேசி சிரிச்சிட்ருக்காங்க. இவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் ஒருத்தருக்கு பிடிக்காதே, கரெக்டாக அந்த இடத்துக்கு வேவரா. என்ன சிஸ்டர் மறுபடியுமே பேக்கப் பண்ணி திரும்பி இங்கேயே வந்துட்டீங்க போல், அப்புறம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வார்த்தை கொடுத்துட்டே அவள் பாட்டுக்கு உள்ளே போய் உட்கார்றா. நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக தான் வந்தேன், ஆனால் இது இன்னுமே என்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், ஹீரோடைய பேரண்ட்ஸ் தான் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்ருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரிமையாக பேசிகிட்ருக்கா. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் கிட்ட, சிஸ்டர் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்பவே பொறாமையாக இருக்குது, இந்த ஃபோவும் ஷென்னும் போட்டி போட்டுக்கிட்டு உங்கள் மேலே லவ்வை காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினுக்கு அப்படி நர்வஸ் ஆயிடுறாங்க. வேவை பார்த்து பயந்துக்கிட்டே, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிஸ்டர் இப்போ எதுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க, நான் ஜஸ்ட்டு உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னு தானே சொன்னேன், ஆமாம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே லவபுளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவுமே வேவ்கிட்ட கொஞ்சம் அதட்டுற மாதிரி பேசுகிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த வேவுமே அங்கேருந்து கிளம்பிடுறா. போனவ செவனேன்னு போகாமல் திரும்பி நின்று ஹீரோயின்ட்ட, சிஸ்டர் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க தானே, கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசிட்டு போகிறா. அவ்வளோதான் ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாயிட்டாங்க. இவள் ஏதோ பண்ணுவா நம்ம குழந்தைய அப்படின்னு ஹீரோ கிட்ட, அவளை போக சொல்லுங்கள், அவளை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது, அவள் நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணிடுவா அப்படின்னு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியாங் நீ ஏன் அவளை பார்த்து இந்த அளவு பயப்படுறா, அவள் ஜஸ்ட் அவள் திங்ஸ் எடுக்க தான் வந்தா, இப்போ உடனே போயிடுவா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் ஹீரோயின் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ஹீரோக்குமே இவங்க எந்த அளவு பிஹேவ் பண்ணுறது, கொஞ்சம் பதட்டமாக பயப்படுறது, இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு இவளுக்கு, ஒன்றுமே இல்லை விஷயத்துக்குலாம் ஏன் இந்த அளவு பயப்படுறா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. மறுநாள் ஹீரோ டாக்டர் ஷென்னோட அப்படியே சும்மா வாக் மாதிரி போகிறாரு. அப்போ போயிட்டுருக்கும்போது
நம்ம ஹீரோயினை பற்றி தான் விசாரிக்கிறாரு. என்னாச்சு அவளுக்கு? இப்போ வர வர கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறா, எதுக்கு எடுத்தாலும் எமோஷனல் ஆகிறா, பயப்படுறா, பதட்டமாக இருக்கா, எதனால் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டாக்டர், ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதால இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய ப்ரெக்னென்சி டைமில் இந்த மாதிரி எமோஷ்னலாக இருப்பாங்க. அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஆஃபீஸ் தான் போயிருக்காங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லாததில் நான் தான் இனிமேல் கம்பெனி பொறுப்பெல்லாம் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாட்டுமே கொஞ்சம் மீட்டிங் மாதிரி போட்டு பேசிகிட்டு இருக்காங்க கம்பெனி பற்றி. மீட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க கிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் மட்டும் இல்லைனா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும் மீட்டிங்கில், நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவர் வந்து தாத்தாவுடைய அசிஸ்டண்ட். இப்போ ஹீரோயினுக்குமே இவர் தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கார். அவருமே ஹீரோயின் கிட்ட நீ ரொம்பவே நல்லா ஸ்பீச் கொடுத்தம்மா, நல்லா ஹேண்டில் பண்ணுற கம்பெனி பொறுப்புகளை அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே டாக்டர் ஷென்னுமே இருக்காரு. அவருமே அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நெக்ஸ்ட் அந்த அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட நீங்கள் அடுத்ததாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயமா மிஸ்டர் கு சிங்ஸேவை தான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வருது ஹீரோ கிட்டேருந்து. ஃபோனில் ஹீரோயினி கிட்ட ஜியாங் இன்னைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தீனா எங்களோட டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஹீரோயினுமே சந்தோஷப்பட்டுட்டு எனக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குதா, இருந்தாலும் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட நான் இன்னைக்கு கண்டிப்பாக வீட்டுக்கு போயே ஆகணும், கு சிங்ஸேவோட மீட்டிங்கை நாளைக்கு அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து டின்னர் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஆஃபீஸில் இன்னைக்கு டே எப்படி போச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. எப்படியே ஜாலியாக ரெண்டு பேருமே கம்பெனியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோ, ஜியாங் நீ நாளைக்கு கு சிங்ஸேவை மீட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், அந்த அசிஸ்டன்ட் அங்கிள் தான் சொன்னார், அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகாத, அவன் அவ்வளோவா நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான் ஹீரோயின் பழைய மாதிரி டெம்பர் ஆகிட்டாங்க. எனக்கு போதும் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, நான் இப்போ என்ன சொன்ன ஜியாங், இப்போ எதுக்காக இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே போதும் நிறுத்துங்க ஃபோ, அந்த கு சிங்ஸே எந்த மாதிரி இல்லைன்னு நீங்கள் எனக்கு சொல்ல வேணாம், நானே அதை தெரிஞ்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் என்னுடைய விஷயத்தில் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுன்னு. எனக்கு இந்த டின்னரே எனக்கு பிடிக்கல, இனி என்னை டின்னருக்கும் கூப்பிடாதீங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. உடனே ஹீரோ, இவகிட்ட என்னத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, எப்படியா இருந்தாலும் அந்த கு செஞ்சுரி சிட்டி ப்ராஜெக்ட்லேருந்து கிவ் அப் ஆகவே மாட்டான், அதனால் ஹீரோயினுக்குமே ஏதாவது ஆபத்து வரலாம், நீ 4 பேரை ரெடி பண்ணி ஹீரோயினுக்கு ப்ரொடெக்ஷனுக்காக அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிஸ்னஸ் விஷயமா குவை மீட் பண்ண தான் போயிருப்பாங்க ஹீரோயின். ஹீரோயினை பார்த்ததுமே அந்த கு, வாங்க மிஸ் லாங், உங்களை மீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன், அநேகமாக இன்றைக்கி என்னுடைய லக்கி டேன்னு நினைக்கிறேன், அதனால தான் உங்களை மீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஆரம்பத்திலே கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். அதோட நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட மறுபடியும் பேச்சப் ஆகிட்டீங்க, நீங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருக்கீங்க, நிறைய ரூமர்ஸ்லாம் கேள்விப்பட்டேன், உண்மையாவா அப்படின்னு கேட்குறான். மிஸ்டர் கு, நம்ம இப்போ பிஸ்னஸ் விஷயமா இங்கே பேச வந்திருக்கோம்னு நினைக்கிறேன், அதை விட்டுட்டு நீங்கள் வேறு எதேதோ பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம வந்த விஷயத்த மட்டும் பேசினா போதும் அப்படின்ட்டு பயங்கரமாக நோஸ் கட் கொடுத்துட்றாங்க அவனுக்கு ஹீரோயின். ஓகே ஓகே, உங்கள் பர்சனல் விஷயம் எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு 2 பேருமே அடுத்தது அவங்க பிஸ்னஸ் விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்குள்ளே அந்த பிஸ்னஸ் டீல் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் அந்த கு, ஜியாங் நீ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வே வந்துடுறா. மிஸ்டர் கு, என்ன ஜியாங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு வே கேட்கறதுக்கு, வே உனக்கு தெரியாத அவ்வளோலாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு அப்படின்னு இவக்கிட்டேயுமே ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு இருப்பாங்க போல், அப்படியே பெணத்துக்கிட்டே அழுதுகிட்டே எழுந்திருக்கிறாங்க. ஹீரோவுமே என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு, ஃபியூ நம்ம குழந்தை நம்மளை விட்டு போன மாதிரி இருக்கு, நம்ம குழந்தை நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே பெணத்துக்கிட்டே அழுதுட்டு இருக்காங்க. அவருமே அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் டாக்டர் ஷென்னு கிட்ட ஹீரோயின் நிலைமை ரொம்பவே மோசமாக இருக்குது, நேற்று நைட்டு கூட ஏதோ கெட்ட கனவு வந்து பயந்து அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மேலே ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்டு 2 பேருமே போய் பார்க்குறாங்க. அங்கே ஹீரோயின், அந்த வே இந்த வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்கா, அவள் என்னுடைய குழந்தைய கொல்ல பார்க்குறா அப்படின்ட்டு மறுபடியுமே பிணத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ பயப்படாத, நாங்கள் தான் இருக்கோம்ல, எதுவும் ஆகாது அப்படின்னு டாக்டரும் ஃபீவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் அதே தான் பிணத்திட்டு இருக்காங்க. அங்கே அசிஸ்டன்ட்டுமே ஓடி வந்து நான் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், ஃபியூ எங்கேயுமே இல்லை, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ சரியாக பார்க்கலன்னு நினைக்கிறேன், அவள் எங்கேயாவது மூல முடுக்கில் தான் ஒளிஞ்சிருப்பா, நல்லா போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவுமே அவங்களுக்கு ஹோப் கொடுத்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு. இன்னைக்கு ஹீரோயினுக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான டெண்டர் மீட்டிங் இருக்குது. அதனால் ஹீரோ, உன்னுடைய மைண்ட் இப்போ ஸ்டேபிளாக இல்லை, நீ கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, அதனால் இன்னொரு நாளைக்கு மீட்டிங்கை தள்ளி போடலாம், இன்றைக்கி போக வேணான்னு சொல்கிறாரு. இல்லை நான் நல்லா தான் இருக்கேன், மீட்டிங்கெலாம் தள்ளி போட வேணாம், இந்த மீட்டிங்காக நான் ரொம்ப நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த வேலைக்கார அம்மா தான் காமிக்கிறாங்க. அவங்க ஃபோனில் வே கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வே அவங்கள, நான் சொல்கிறத செய்யலைன்னா உன் ஃபேமிலி எல்லாரையும் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். வேணாம் வேணாம், என் ஃபேமிலி எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மாத்திரையை அந்த ஜூஸில் கலந்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அந்த ஜூஸில் ஏதோ மாத்திரை கலக்குறாங்க. அதை ஹீரோயினுக்குமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் மேலே இடிச்சிடறாங்க. உடனே அசிஸ்டன்ட், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு, இல்லை நான் மேடம்காக ஜூஸ் கொண்டு போகிறேன், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவசரமாக போயிட்டுருக்காங்க. ஆனால் அவங்க பிஹேவியரில் இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. ஹீரோயினுமே அந்த ஜூஸை குடிச்சிட்டு டெண்டர் மீட்டிங்காக ஹீரோ கிட்ட கிளம்பி போகிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அந்த வேலைக்கார அம்மா கிட்ட, ஜூஸில் என்ன கலந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதோட இங்கே சீன் கட் ஆகுது. அடுத்தது அந்த மீட்டிங்கை தான் காமிக்கிறாங்க.
ஹீரோயினுமே அந்த மீட்டிங்க்கான ப்ரிப்பரேஷன்லாம் சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ அந்த கோ யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு, "ஹீரோயின் வந்துட்டா. இனிமே உன் வேலைய ஆரம்பி" அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அவங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அந்த வே அங்க வந்துட்டு, "ஜியாங் நான் உனக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின், "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி அவள பார்த்ததும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்டி உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா ஃபீவ நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சுமே நீ அவன கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெத்திருப்ப. நீ மட்டும் இல்லன்னா நான் அந்த ஃபீவ எப்பவே கல்யாணம் பண்ணி இந்த பணக்கார வாழ்க்கைய சந்தோஷமா அனுபவிச்சுட்டு இருந்திருப்பேன். எல்லாமே உன்னால தாண்டி" அப்படின்னு ஹீரோயினி செவில்ல அடிச்சுட்டு, "என்ன மறந்துட்டியா? அவனால தான் உங்க அம்மா செத்தாங்க. இப்போ உன் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு பாரு இந்த குழந்தை. இதையுமே அவன் சீக்கிரமா கொன்னுடுவான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க பிளட் ட்ராப்ஸ் இருக்கு அத காமிக்கிறா. அத பார்த்து தான் ஹீரோயின் நம்ம குழந்தை தான் ப்ளீட் ஆகி போயிடுச்சாட்டுக்கு அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து கத்திக்கிட்டு ஓடுறாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் ஹால்ல தான் காமிக்கிறாங்க. மீட்டிங் ஹால்ல அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து, "சார் இப்போ தான் ஒரு விஷயம் தெரிய வந்தது. நம்ம வீட்ல வேலை செய்ற வேலைக்காரம்மா, நம்ம மேடம் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ட்ரக்ஸ் கலந்து குடுத்துருக்காங்க. இத பத்தி டாக்டர் ஷென்னுகிட்ட கேட்கும்போது, இந்த ட்ரக் வந்து சைக்கோட்ராபிக் ட்ரக் அப்படின்னு சொல்றாரு. இந்த ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதா? ரொம்ப கிரேசியா நடந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த வேலைக்காரம்மா கிட்ட சொல்லி இந்த ட்ரக்ஸ் குடுக்க சொன்னது அந்த வே தான்" அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோ அந்த மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ஹீரோயினிய பார்க்க தான் கிளம்புறான். நெக்ஸ்ட்டு ஹீரோடைய வீட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் பேக்கப் பண்ணிட்டு, வே சொன்னதால பயந்துகிட்டு அந்த வீட்லேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அங்க டாக்டருமே இருக்காரு. "ஜியாங் நீ இங்கேருந்து போக தான் நினைக்கிறியா? ஏன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? அவர் உன்கிட்ட எவ்வளோ அன்பா நடந்துக்கிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "டாக்டர் நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு என்ன தெரியும் அவர பத்தி? உங்கள விட எனக்கு நல்லாவே தெரியும். இங்க இருந்தா என் குழந்தைய கண்டிப்பா கொண்டு வரேன். நான் இங்கேருந்து போயே ஆகணும்" அப்படின்னு சொல்றாங்க. "ஜியாங் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ மென்டலி கொஞ்சம் அப்செட்டா இருக்க. நீ இங்க இருக்கிறது தான் நல்லது. ஹீரோ உன்ன நல்லாவே பார்த்துக்கிறான். அப்புறம் ஏன் போணும்னு சொல்லிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின், "எதுவும் தேவையில்ல. என்ன பார்த்தா உங்களுக்கு என்ன சைக்கோ மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்றதுக்கு, "ஜியாங் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் அப்படி மீன் பண்ணல. நான் சொல்றத கேளு. நீ இங்கேயே இருன்னு" சொல்லும்போதே, ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆப்போசிட்ல ஹீரோ தான் இருக்கான். அவன பார்த்ததுமே, "ஓ! நீங்களும் வந்துட்டீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் அந்த டிவோர்ஸ் அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்களுமே சைன் பண்ணிடுங்க. இனி உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோயின் போனதுக்கப்புறம் டாக்டர் ஹீரோ கிட்ட, "அவ மென்டலி கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. அதனால தான் இந்த மாரி நடந்துக்கிறா. நான் போய் என்னன்னு கேட்கிறேன் அவள" அப்படின்னு சொல்லும்போதே, "இல்ல இத பத்தி நீங்க எதுவுமே அவகிட்ட கேட்க வேணாம். அதோட நீங்களுமே அவ கூட போயிடுங்க. அவ இந்த டைம்ல தனியா இருக்கிறது சேஃப் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டரையுமே ஹீரோயின் கூட அனுப்பிச்சு வச்சிடுறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாக்டர் ஹீரோயின் கிட்ட, "யாரோ உன்கிட்ட ஃபோவ பத்தி தப்பா சொல்லிருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்பாத. ஃபோ ரொம்ப நல்லவன். அவன் உன்ன மட்டும் தான் லவ் பண்றான். உன்ன ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கிறான். நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்லும்போது, "டாக்டர் என்கிட்ட பொய் சொல்லாதீங்க. அவரு என்ன லவ் பண்ணவே இல்ல. அவரு அந்த வேவ தான் லவ் பண்றாரு. அவருக்கு என் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. கொஞ்சம் கூட லவ்வே இல்ல" அப்படின்னு சொல்லும்போதே டாக்டர், "உனக்கு யாரு இதெல்லாம் சொன்னது?" அப்படின்னு கேட்குறாரு. "வேற யாரு? அந்த வே தான் சொன்னா." "ஓ! அப்ப நான் சொல்றத நம்ப மாட்ட, ஃபியூ சொல்றத நம்ப மாட்ட. அந்த வே சொல்றத நம்புவியா? அவ அந்த அளவு நல்லவளா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்படியே பேசி ஹீரோயின் மனசுமே மாத்திர்றாரு. ஹீரோயினுமே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் தான் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட குடுக்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ வாங்க மாட்டேங்கிறான். தான் இல்லன்னு சொல்லி சொல்ல சொல்றான். அதோட அந்த கு சிங்ஸே கிட்டயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்றான். அதே மாதிரி அந்த அசிஸ்டன்ட்டும், "மேடம் சாரிங்க இல்ல நான் தனியா தான் இருக்கேன். நீங்க கரெக்ட்டா மெடிசின் எடுத்துக்கோங்க. அதோட அந்த கு சிங்ஸே கிட்டயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. அவன் நல்லவன் இல்ல" அப்படின்னு ஹீரோ சொன்னத தான் சொன்னதா சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினுமே, "உங்க சார ரொம்ப லேட் நைட்லலாம் ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவரு உங்க பக்கத்துல தான் இருக்காருன்னு தெரியும். அவருக்கு நான் லாஸ்ட்டா ஒரு சான்ஸ் தரேன் என்ன லவ் பண்றதுக்கு" அப்படின்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்கல. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரிங்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோயினுமே ட்ரெஸ்லாம் சூப்பரா பண்ணிக்கிட்டு ஹீரோ பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வேவுமே வந்துடுறா. "என்ன சிஸ்டர் பார்க்க ரொம்ப சந்தோஷமா தெரியுறீங்க. எங்க போயிட்டுருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறா. அவளை பார்த்ததும் ஹீரோயின் மறுபடியும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே பின்னாடியே போய்க்கிட்டு, "என் கிட்ட வராத. நான் யாரையாவது கூப்பிட்டுருவேன். ஒழுங்கா இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வே கேட்க மாட்டேங்கிறா. அவங்க பயப்படுறாங்க தெரிஞ்சு மேல மேல அவங்கள பயமுறுத்தி கட்டுறதா கிட்ட வந்துகிட்டே இருக்கா. "நான் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். என் தாத்தாவுக்கும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் நீ" அப்படின்னு சொல்லும்போதே அவ அப்படியே ஹீரோயின் கையை பிடிக்கிறா. அவ்வளோதான் ஹீரோயின் பயந்துகிட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவளும் விடாம பின்னாடி துரத்திக்கிட்டே வரா. ஆப்போசிட்ல கு சிங்ஸே தான் நிக்கிறான். அவன் நல்லவன் நினைச்சு, "கு சிங்ஸே சீக்கிரம் கார் எடுங்க. அவ துரத்திட்டு வரா" அப்படின்ட்டு அவன் கார்ல போய் ஏறிக்கிறாங்க. "ரொம்ப தேங்க்ஸ் கு. நல்ல வேளை நீங்க வந்தீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் மூஞ்சில கர்ச்சீப் வச்சு அவன் கிட்னாப் பண்ணிடுறான் ஹீரோயினை. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வரேன்னு சொல்லி இவ்வளவு நேரம் ஆகி வரலையே, ஒருவேளை ஆபீஸ் போயிட்டாளா என்னன்னு கேளு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான். அசிஸ்டன்ட்டுமே கால் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் அங்க வரல அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துக்கு டாக்டர் ஷென்னுமே வந்துட்டாரு. "என்னாச்சு? ஜியாங் எங்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டது ஹீரோக்குமே ஷாக்காக இருக்கு. "என்ன சொல்றீங்க? உங்களையும் பார்க்க வரலையா?" அப்படின்னு கேட்குறான். "ஜியாங்க ரொம்ப நேரமாவே காணோம். வீட்லேயும் இல்லை, ஆஃபீஸ்லேயும் இல்லை. இப்போ உங்களை பார்க்க வந்திருப்பான்னு நினச்சா உங்களையும் பார்க்க வரல" அப்படின்ட்டு இப்போ தான் சீரியஸ்னஸ் புரியுது. உடனே ஹீரோயினை தேடி எல்லாருமே கிளம்புறாங்க. ஹீரோயினை அந்த வேவும் கூவும் சேர்ந்து தான் கடத்திருப்பாங்க.
ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. "நீங்க 2 பேரும் தான் என்ன கடத்துனீங்களா? எதுக்காக என்ன கடத்துனீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஓ! நாங்க ஒரு 2 பேரும் ஒரே டீம்னு உனக்கு இப்ப தான் தெரியுதுல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு, "ஜியாங் நான் தான் சொன்னேன்ல உன் சாவு ரொம்ப மோசமா இருக்கும்னு" அப்படின்னு ஹீரோயின செவில்லயே அடிச்சிடுறா. நீ பண்றது ரொம்பவே தப்பு. இது ரொம்ப இல்லீகல்" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா இல்லீகல் தான். அதுக்கு என்னடி இப்போ?" அப்படின்னு கேட்குறா வே. ஹீரோயின் வே கிட்ட, "நீ பணத்துக்காக என் அப்பாவையுமே கொன்னுட்ட. அப்பாவையுமே கார் ஆக்சிடென்ட் பண்ணி நடக்க முடியாம பண்ணிட்ட. இப்போ என்னையும் கொல்ல பார்க்குற. உனக்கு கொஞ்சம் கூட கில்ட்டியாவே இல்லையான்னு?" கேட்குறாங்க ஹீரோயின். உடனே அந்த வே சிரிச்சுக்கிட்டே, "நான் எதுக்குடி கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்? நீயும் நானும் ஒரே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்தோம். ஆனா உனக்கு மட்டும் நல்ல பேரண்ட்ஸ் கிடைச்சாங்க. நல்ல குடும்பம் கிடைச்சது. எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கல. எல்லாருமே உன் மேல மட்டும் தான் அன்பா இருந்தாங்க." அப்படின்னு சொல்லும்போதே ஹீரோயின், "ஃபேவ் உன்ன அவரு கூட பொறந்த சிஸ்டர் மாரி தானே பார்த்தாரு. அவருக்கு போய் துரோகம் பண்ணா உனக்கு எப்படி மனசு வருது?" அப்படின்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, "என்ன சிஸ்டரா? நான் ஒன்னும் அவருக்கு பயாலஜிக் சிஸ்டர் இல்லையே" அப்படின்னு சொல்றா. "நானும் சின்ன வயசுலேருந்து அவர் வீட்ல தான் வளர்ந்தேன். ஆனா அவர் கண்ணு என் மேல படலையே. உன் மேல மட்டும் தான்டி இருந்தது. அவர் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணாரு" அப்படின்னு ஹீரோயின் முடிய பிடிச்சு குலுக்குறா. அத கேட்டதுமே ஹீரோயின், "என்ன சொல்ற? அவர் உன்ன லவ் பண்ணல. அவர் என்ன தான் விரும்பினாரா?" அப்படின்னு கேட்குறா. "ஆமாண்டி. அவன் என்ன விரும்பல. உன்ன தான் விரும்பினான். நான் தான் உன்கிட்ட சும்மா பொய் சொன்னேன்" அப்படின்னு சொல்றா. "அது மட்டும் இல்ல ஜியாங். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது உன்ன மடியிலேருந்து தள்ளி விட்டேன்ல, அது நான் தெரியாம தானே தள்ளி விட்டேன்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா நான் வேணும்னே தாண்டி தள்ளி விட்டேன். ஆனா எப்படியோ தப்பிச்சு வந்துட்ட. வந்தாலும் நான் தான் தள்ளி விட்டேன்னு யார்கிட்டயுமே நீ சொல்லலல்ல. அதோட அந்த ஃபியூ அவனையுமே நீ தானே காப்பாத்துன சின்ன வயசுல. ஆனா அந்த முட்டை பையன் அவன நான் தான் காப்பாத்துனேன்னு இன்னமும் நெனச்சிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அவங்க தலையால அவள முட்டிர்றாங்க. "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா என்ன அடிப்ப?" அப்படின்னு அந்த வே கேட்கறதுக்கு, "போதும் இதோட நிறுத்திக்கவே. நான் உனக்கு லாஸ்ட்டா சொல்றேன். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறமாவது நல்ல முறையில இரு" அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஆனா அவ கேட்கவும் மாட்டேங்கிறா. வில்லி மாரி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே அந்த கு வே கிட்ட, "நீ முதல்ல ஹீரோவோட வீட்டுக்கு போ. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பாரு" அப்படின்னு சொல்றா. அவளுமே அங்கேருந்து போயிடுறா. வே போனதுக்கப்புறம் இந்த கு நம்ம ஹீரோயினி கிட்ட, "ஒழுங்கு மரியாதையா என்ன கல்யாணம் பண்ணிட்டு உன்னுடைய லாங் ஃபேமிலியோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வை" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் எதுக்குமே பயப்படல. "உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்னு தைரியமா இருக்காங்க. "நீ ரொம்ப ஸ்மார்ட்" அப்படின்ட்டு ஹீரோயினை அடிச்சு அப்யூஸ் பண்ண ட்ரை பண்றான். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட்டுமே அங்க வந்துடுறாங்க. ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் அந்த கூவ அப்படியே அடிச்சு தள்ளி விடுறான். உடனே ஹீரோயினுமே எழுந்துக்கிறாங்க. எழுந்து போயிட்டு ஹீரோ கிட்ட அவங்க கை கட்டெல்லாம் அழுத்துக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினி கிட்ட, "ஜியாங் நீ இங்கேருந்து சீக்கிரமா போ. நாங்க அவன பார்த்துக்குறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நீங்களுமே என் கூட வாங்கன்னு" சொல்லி ஹீரோயின் கூப்பிடுறாங்க. "இல்ல நம்ம 2 பேரும் இப்போ ஒண்ணா போக முடியாது. அப்புறம் அந்த கு எங்கேயாவது தப்பிச்சுருவான். நீ ஃபர்ஸ்ட்டு போய் நம்ம குழந்தைய பாரு. வே வேற போயிட்டுருக்கா. நம்ம குழந்தைய ஏதாவது பண்ணிட போறா. சீக்கிரம் போன்னு" சொல்லி ஹீரோயின் அனுப்பி வைக்கிறான் ஹீரோ. வெளியில பயங்கர இருட்டா இருக்கு. அந்த வேவ வீட்டுக்கு போக விடாம தடுத்துக்கிட்டு ஹீரோயின் வே கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட்டுமே வந்துடுறான். அங்க 2 பேருமே சேர்ந்து போலீஸ்ல ஹேண்டில் பண்றதுக்காக வேவ லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஹீரோயின் அசிஸ்டன்ட் கிட்ட, "பூவ தனியா விட்டுட்டு இங்க எதுக்காக வந்தீங்க? அந்த கு ஏதாவது பண்ணிட்டு போறான்" அப்படின்ட்டு ஓடுறாங்க. "மேடம் மேடம் பயப்படாதீங்க. சாருக்கு எதுவும் ஆகாது. ஆல்ரெடி ரெஸ்க்யூ டீம்ட்ட இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. போலீஸுமே இங்க வந்துட்டு இருக்கு. உங்கள பாதுகாக்க தான் சார் என்ன இங்க அனுப்பிச்சு வச்சாரு. அதனால பயப்படாதீங்க" அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவ காப்பாத்த ஓடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கு கிட்ட, "ஒழுங்கு மரியாதையா போலீஸ்ல சரண்டர் ஆயிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "நான் சரண்டர் ஆவனா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கு ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடுறான். அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா ஹீரோயினுமே வந்துடுறாங்க. வந்தவங்க சும்மா வராம ஒரு இரும்பு ராட் எடுத்துட்டு வந்து அவன் தலையில அடிச்சிடுறாங்க. அவனுமே அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு, "சாரிங்க என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு எல்லா உண்மையும் இப்ப தான் புரிஞ்சுது" அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு டாக்டர் ஷென்னுமே போலீஸ் டீமோட வந்துட்டு வேவையும் கூவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. டாக்டர் ஷென் ஹீரோ கிட்ட, "உன்னுடைய கார் ஆக்சிடென்ட் காரணம் அந்த வேவும் கூவும் தான். 2 பேருமே பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா நமக்கு தான் இதெல்லாம் தெரியாம போயிடுச்சு. எனிவே அவங்க 2 பேரையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனிமே என்னுடைய சிஸ்டருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினிக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆயிருக்காங்க. ஹீரோயின் டெலிவரிக்காக உள்ள போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட, "எனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்னுடைய குழந்தைங்கள பத்திரமா பாத்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோவுமே ரொம்ப பதட்டத்தோட, "உனக்கு எதுவுமே ஆகாது ஜியாங். நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலே டெலிவரியுமே ஆகிடுது. ஹீரோயினிக்கு குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. 2 பேருமே சேஃபா தான் இருக்கிறாங்க. ஃபைனலா ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட, "உங்க அம்மாவுடைய ஆப்ரேஷனை சார் சீக்கிரமாவே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஆனா உங்க அம்மாவுடைய ஆப்ரேஷன் ஃபெயில் ஆனதால அவங்க இறந்துட்டாங்க" அப்படிங்கிற விஷயத்தையுமே ரிவீல் பண்ணிட்டாரு ஹீரோயின் கிட்ட. இத கேட்டதுமே ஹீரோயின், "இத ஏன் என்கிட்ட நீங்க முதல்லயே சொல்லல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க டாக்டர் ஷின், "அப்ராட்லேருந்து வந்த டாக்டர் உங்க குழந்தைங்களுடைய அந்த போன் மாரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷனுமே சக்ஸஸ்ஃபுல்லா செஞ்சுட்டாரு. உங்க குழந்தைங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கு" அப்படின்னு சொன்னதுமே 2 பேருமே சந்தோஷமாகறாங்க. குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டருக்கு 2 பேருமே தேங்க்ஸ் சொல்றாங்க. அதோட அந்த டாக்டர் ஒரு ரிங்குமே எடுத்து குடுக்குறாரு. "ஜியாங் இது உங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்க திங்ஸோட இருந்தது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே ஹீரோ கிட்ட குடுக்குறாரு. இந்த ரிங் அன்னைக்கு ஹீரோயின் கழுத்துலேருந்து புடுங்கி தூக்கி போட்ட ரிங் ஆச்சு அப்படின்னு சொல்லி அத வாங்கி பார்த்துட்டு, அதுல ஹீரோடைய பேர் இருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது,
இவ்வளோ நாள் ஹீரோயின் தன்னை தான் லவ் பண்ணியிருக்கான்னு அப்படியே சந்தோஷமாக ஹீரோ அந்த ரிங்கை ஹீரோயின் கையில் போட்டுட்டு ப்ரொபோஸுமே பண்ணிடுறாரு. ஃபைனலாக ஹீரோயினுமே அவங்க லவ்வை ஹீரோ கிட்ட சொல்லிட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மினி ட்ராமா ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.